ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் மாலை வணக்கம். மழை வருது. நீங்கள் இருக்கிற இடத்துல மழை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இங்கே நல்லா சரியான மழை இப்போ வெளியே பெய்ஞ்சிட்டு இருக்குது. குளிராகவும் இருக்குது. சரி, குளிருதே, கொஞ்சம் சூடாக எதனா செஞ்சு கொடுமா போண்டா என்னாரு. உங்களுக்கு எதுக்குங்க போண்டா? மழையில் அந்த போண்டா வேண்டாம். நான் உங்களுக்கு பாஸ்தா செய்கிற சூடாக பிரியாணி டைப்பில் பாஸ்தா செஞ்சு தரேன் அப்படி சொன்னேன். என்ன பிரியாணி டைப்பில் பாஸ்தாவா? ஆமாம், அப்படியே ஒரு பாஸ்தா இருக்குது, செய்யலான்னு சொன்னேன். சரி, அதை தான் செய்ய போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி மழை வருது, பிள்ளைங்கள மழையில் வெளியே விடாதீங்க. மழையில் நனைஞ்சா ஜுரம், கோல்டு, ஃபீவர் வரும். ஆனால் அதை சீக்கிரமாக இப்போ சரிப்படுத்த முடியாது. புது மழை, நீங்களே நனையாதுங்க. குடும்பத்தில் இருக்கிற யாருமே நனைய வேண்டாம். மெயினாக குழந்தைங்க நனைய வேண்டாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா பிரியாணி மாடலில் செய்கிறதுக்கு நம்ம என்னென்னதுன்னா, தக்காளி, வெங்காயம். எத்தனை தக்காளி, எத்தனை வெங்காயம்? 2 தக்காளி. ஏன்னா நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறதுனால 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பட்டை, அது புதினா, பட்டை, கிராம்பு, பூவு, பாருங்கள், இலை, சோம்பு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள். இங்கே பாருங்கள், பாஸ்தா ஊற வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். நம்ம வாஷ் பண்ணி போடணும், அப்படியே போடாதீங்க. சரிங்களா? ஆயில் இருக்குது, சால்ட் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்ற போகிறோம். அடுப்பு பற்ற வச்சோடனே எண்ணெய் போட்டுட்டீங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. பாருங்கள், பட்டை, லவங்க, கிராம்பு, இலை. சவுண்ட் வருதுங்களா? நம்ம வீட்டு குக்கர் சீக்கிரமாக சவுண்ட் தெரிக்குது, வெடிக்குது. தெரிக்கும், வெடிக்கும், சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் போடுற பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. எவ்வளோ மியூசிக் இருந்தாலும் அந்த தாளிக்கிற மியூசிக்கு அந்த சத்தம் வேறு லெவலில். அது ஒரு இசை. அதை சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட விசையை. சமைக்காதவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆனியன் ப்ரௌன் கலரில் மாற்றோம். நம்ம இந்த பாஸ்தா கூட சிக்கன் கூட போட்டு செய்யலாம். சிக்கன் வேணுனாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு செய்யணும்னு நினச்சேன். மழை நல்லா வரதுனால வெளியே போக முடியல. ஸோ அதனால் நான் சிக்கன் போடல. நீங்கள் வேணும்னா சிக்கன் போட்டுங்க. ஆனியன் போட்டோம். அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடுறோம். பாருங்க, எனக்கு 1 ஸ்பூன் போதும். அவ்வளோ. அரிசிக்கு பதில் இந்த பாஸ்தா போட்டுருங்க. பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஆனியன். நம்ம இந்த பாஸ்தா எங்கே வாங்கலாம் ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். கொல்லிமலை சந்தையில் தான் இதை நாங்கள் வாங்கணும். அதுக்காக கொல்லிமலைக்கு போகல, ஜோதி நகர்லேயே போட்டாங்க சொன்னேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான சால்ட், கல்லுப்பு போட்டுக்குங்க. உண்மையாக போடுங்க கல்லுப்பு. பாஸ்தாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே லைட்டாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தக்காளியும் நல்லா பாயில் ஆகலை. அது மேலே நம்ம புதினா போடுவோம், ஒரு கைப்பிடி அளவு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ அது கூட நம்ம வச்சுருக்க மசாலா, நான் தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சிட்டேன். அதை அப்படியே போடுறேன்.
இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன். மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் போடாது. கரம் மசாலா, மஞ்சத்தூள் மசாலா, பிரியாணி மசாலா. சரிங்களா? சாண்டி ஃபோன் பண்ணான். சாண்டி ஃபோன் பண்ணி சேனல் சூப்பராக இருக்குது, உருளைக்குழம்புலாம் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி பார்க்குறடா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைடா சொன்னேன். அது எப்படி ப்ரோ பண்ணாமல் இருப்பேனா ப்ரோ? ஒரு நாள் வர சொல்லுதாங்க நம்ம வீட்டுக்கு சொல்லியிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? நான் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். நீங்களும் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே இப்போ வடவழன்னு தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிடணும். அந்த மூட்டையில் வருது இல்லையா, எதனா டெஸ்ட்டு உள்ள இருக்கும், அதனால் வாஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அந்த காற்று இதுக்குள்ளே சேர்க்கணும். ஸ்பைஸியாக இருக்கனாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருங்க. ஸ்பைஸியாக இருக்கணும். நீங்கள் அது கொஞ்சம் குக்கர் ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு பெப்பர் தூள் மேலே போட்டுக்கோங்க. ஈஸியாக வேணும். நான் இதில் தான் 2 டம்ளர் எடுத்தேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன், 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். ஓகேங்களா? தண்ணி இதில் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் பாஸ்தா ரெடி ஆகிடும். மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சூப்பு மாதிரி சாப்பிட்லாம். அதில் கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உப்பு இருக்கா பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், தாளிச்சு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் முடி போடுறோம். ஓகேங்களா? எத்தனை விசில் வரை வெயிட் பண்ணணும்? 3 விசில். 3. 2 விசில் போதும். இன்னொரு விசில் எதுக்காகன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லி மாதிரி இருக்கும், அதுக்காக 3 விசில். ஓகே. என்னப்பா ரெடி ஆயிடுச்சு போல? ரெடி ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ணிவிட்டு சூப்பர். பார்த்தீங்களா பாஸ்தா எப்படி இருக்குன்னு? நிறைய சூடாக இருக்கும், மழைக்கு இதமாகவும் இருக்கும். நான் செஞ்ச பாஸ்தா பதமாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதனா குறைகள் சொன்னால் தான் அதை நான் சரி பண்ண முடியும். பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நீங்கள் மழை டைமில் சூடாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. பிளேட்டிங் பண்ணி அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்தா, மேக்ரோனி, பாஸ்தா. எது சொல்லுங்கள்? எனக்கு பிடிக்காதது எனக்கு தெரியுமா? எதுவுமே இல்லை. எம்டி பாத்திரம், அது பிடிக்காது. எதுக்குங்க நம்ம வாழ்கிறோம் சொல்லுங்கள்? உழைக்கிறது எதுக்காக? ஒரு தான் வயிற்றுக்கு தானே. ஆவி பறக்குது, ஏன் ஆவி பறக்காமல் இருக்குது? ஆவி பறக்க பறக்க இது மேலே ஏதோ போட்டு தரேன். நீ பெப்பர் போடலாம். உங்களுக்கு பெப்பர் வேணுமா? ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் சீஸு அது மாதிரி கூட போடலாம். சீஸ்லாம் வேண்டாம். சீஸ் போட்டால் உடம்புக்கு வந்து அது கெடுதல். பெப்பர் போட்டால் மழைக்கு சளிக்கு எதனா இதமாக இருக்கும், சளி இருந்தால் போயிடும். சரிங்களா? ஓகே. சீஸ்லாம் தேவையில்லை. நகர் அப்படியே ஆவி சாஸ் மாரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இது சீஸ் தேவையா? ஓகே, சூப்பராக பண்ணிட்டா மழைக்கு எனக்காக. நல்லபடியாக முடித்து விடு. நீங்களும் வீட்டில் செய்யுங்க. வீட்டில் பாஸ்தா செய்யுங்க.
சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அன்போடு செய்யுங்க, கொஞ்சம் லவ்வோடு செய்யுங்க. மழை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போய் படுக்காதீங்க. எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி செய்யலாமான்னு சொல்லிட்டு, சரி அவர் ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் மாறுற மாரி இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் டக்குன்னு அவர் சொல்லி வாயை மூட தக்காளி வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டேன். ஏன்னா மனசு கஷ்டப்பட வைக்கக்கூடாது இல்லையா? அங்கே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அங்கே அகம் சுத்தமாக இருந்தால் இங்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்கு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.